பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத பிரமாணத்தின்படி பக்தி அப்படின்னா, இந்த உலக பிரகாரமான பக்தி அப்படின்னா, வெளிப்புறமாக ஒரு மதத்தை சார்ந்து அந்த மதத்தினுக்குரிய அந்த சடங்குகள் எல்லாவற்றையும் செய்கிறது தான் பக்தி. அப்படித்தான் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் நினச்சிட்ருக்குறாங்க. என்னுடைய மதத்தில் இருக்கிற வழிமுறைகள், சடங்கு ஆச்சாரியங்கள் இதெல்லாம் நான் வெளிப்புறமாக ஒரு உடை மூலயமாகவோ இல்லை நான் அணிகிற அணிகலன் மூலயமாகவோ என்னை பக்தி உள்ளவர்களாய் என்னை நான் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துறது தான் பக்தி அப்படின்னு உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் நினைக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் கிறிஸ்துவர்கள் அப்படின்னா அவங்க தன்னுடைய பக்தியை எப்படி வெளிப்படுத்த முடியும் அப்படின்னா, வாழ்க்கை முறையில் தான் வாழ்ந்து காமிக்கிறது தான் தேவன் விரும்புகிற பக்தி உள்ளவர்கள். ஹல்லேலூயா. பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். அப்போ இந்த உலகத்தில் ஒரு விதமான பக்தினா என்னன்னு தெரியாமல் இருந்த நம்மை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டு பக்தினா என்ன அப்படிங்கிறத வேத வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், போதிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த தேவனோடு உள்ள உண்மையான உறவு தான் பக்தி. நம்முடைய இருதயம் மாற்றம் அடைந்திருக்குதா? கல்லான இருதயத்தை தேவன் விரும்பவில்லை, அது சதையான இருதயமாக இருக்கிறதா? அந்த இருதயம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதா? தேவன் வார்த்தையான தேவன், அவர் வார்த்தையானவருக்கு கீழ்ப்படுகிறதா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறதோ அது என்னுடைய வார்த்தையாய் பேச்சு, நடக்கை, சிந்தனை, யோசனை என்னை முழுமையாக தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கறது தான், என்னை நான் தேவனிடத்தில் சரண்டர் பண்ணுறது தான், என்னை தேவனுக்காக அர்ப்பணிக்கிறது தான் பக்தி. அன்பு நிறைந்த வாழ்க்கை தான் பக்தி. ஆமென். ஹல்லேலூயா. மத்தேயு 22:37 உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. ஆமென். அன்பு இல்லாதவன் தேவனை அறியவில்லை. ஏனென்றால் தேவன் அன்பான தேவன். நம்ம ஆராதிக்கிற தெய்வம் அன்புள்ள தெய்வம் அவர். அப்போ என்னால் தேவனை முழுமையாக நேசிக்க முடியலன்னா, நேசம், அன்பு பகிர்ந்து அளிக்கப்படலை அப்படின்னா, அல்லேலூயா, அப்போ எனக்குள்ள பக்தி இருக்கா அப்படின்னா பக்தியின் அளவு குறைவுபட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. கணவர் மனைவியினிடத்தில், தாய் தகப்பன், பிள்ளைகள், நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், இவர்களை எல்லாம் நேசிக்க கூடாதா? ஹல்லேலூயா. அப்படின்னு வேதம் எங்கேயும் சொல்லலை. அப்போ முழுமை யாருக்கு தரணும்னா தேவனிடத்தில். தேவன் முழு இருதயத்தை கேட்குறாரு, முழு சரீரத்தை கேட்குறாரு, முழு ஆத்மாவை கேட்குறாரு, முழு பலத்தை கேட்குறாரு. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாமே தேவனுக்கு சொந்தமானது. ஹல்லேலூயா. இவர்களை நேசிக்கணும். ஆமென். உலக பிரகாரமான மனிதர்களே, நம் வீட்டாரே என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக நேசிக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனால் எப்படிப்பட்ட நேசம்? கணவருக்கு மனைவியின் மீது, மனைவிக்கு கணவர் மீது, தாய் தகப்பனுக்கு பிள்ளைகள் மீது, நம்முடைய சபையின் மீது, சபை மக்கள் மீது, மற்ற ஜனங்கள் மீது எப்படிப்பட்ட நேசம் இருக்கணும் அப்படின்னா, தேவனோடு இணைந்தவர்களாக இவர்களை நேசிக்கணும். அப்போ தான் உண்மையான நேசம் வெளிப்படும். அதுதான் உண்மையான நேசம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ யோவான் 14:15 நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். ஆமென். ஆண்டவருக்கு தெரியுது, உண்மையாகவே நீ பக்தியோடு தான் இருக்கிறீங்களா, உண்மையாகவே அன்பாக தான் இருக்கிறீங்களா அப்படின்னா, அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். இப்போ யோவான் 14:23 ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாக இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் அவனோடே வாசம் பண்ணுவோம். ஆமென். ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல் தான் உண்மையான பக்தி. தேவனுக்கு முழுமையாக நம்மை அர்ப்பணிப்பது தான் உண்மையான பக்தி. ஆமென். அப்போ 1 பேதுரு 1:16 சொல்லுகிறது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள். ஆமென். பாவத்தை விட்டு மனம் திரும்புவதே உண்மையான பக்தி. நினைவுகளில் கூட நான் பாவம் செய்ய மாட்டேன். சொற்களின் மிகுதி என்ன பண்ணிடும்னா பாவம் இல்லாமல் போகாதான்.
பாவத்துக்குள்ளே கொண்டு போயிடுமா. ஹல்லேலூயா. ஆகாத சம்பாஷணைகள், ஆகாத பேச்சு, சொந்த பேச்சுகள் நல்ல ஒழுக்கங்களே கெடுத்து விடும். பக்தி விருத்திக்கு ஏதுவில்லாத எல்லா வார்த்தையும் கெட்ட வார்த்தை ஒன்று உன் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. யாக்கோபு 4:17 வாசிச்சோன்னா, நன்மை செய்யலைன்னா பாவம். ஹல்லேலூயா. மற்றவங்களுக்கு நன்மை செய்ய நமக்கு திராணி இருக்குது, மற்றவங்களுக்கு உதவ நமக்கு திராணி இருக்குது. என்னால் செய்ய முடியும், மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு எனக்கு முடிஞ்சும் அந்த ஒரு பலனை ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தோம் நன்மை நான் செய்யலைன்னா அது எனக்கு பாவம். ஹல்லேலூயா. ஜெபம் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். வேத வாசிப்பு நமக்கு ரொம்ப முக்கியம். அதே போல் அன்பு முக்கியம், இரக்கம் முக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. யோவான் 13:3-4 ஹல்லேலூயா. நம்ம யோவான் எல்லாம் வாசிக்கும் பொழுது 34-35 நீங்கள்லாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்ற புதிய கட்டளையை இயேசு கிறிஸ்து தந்தார். ஆமென். ஹல்லேலூயா. கட்டளை தான் விளக்கு, வேதம் தான் வெளிச்சம். அப்போ புதிய கட்டளையை கர்த்தர் கொடுக்கிறார். என்ன கட்டளை? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். ஆமென். சீஷர்களுக்கு கொடுத்த கட்டளை இயேசு கிறிஸ்து யாருக்கு கொடுத்தாரு அப்படின்னா, தன்னிடத்தில் எங்கே போவோம் ஆண்டவரே, உங்களோட வார்த்தை தான் எனக்கு ஜீவன் சொல்லி வந்தவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். அப்போ அன்புள்ளவர்களாக இருந்தால் நான் இயேசு கிறிஸ்துவின் சீஷர் தான் அப்படின்னா அவர்களுக்குள்ளே இருந்த அந்த பக்தி, ஹல்லேலூயா, கிறிஸ்து அவர்கள் அப்படின்னு சொல்லத்தக்கதான கிறிஸ்துவர்களாய் மாறியிருக்கிற நமக்குள்ள ஆண்டவருடைய அன்பை நம்ம வெளிப்படுத்தணும். ஆமென். ஹல்லேலூயா. மத்தேயு 15:8 உதடுகளால் பாட்டு மட்டும் பாடி ஸ்தோத்திர பலியிட்டா அது போதாது, இருதயம் தூரமாக விலகி இருந்தால் அது உண்மையான பக்தி இல்லை. பக்தியின் வேஷம் இருக்கக்கூடாது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் இருக்கக்கூடாது. வேஷமாகவே மனிதன் திரிகிறார். ஹல்லேலூயா. இருக்கக்கூடாது. உலகத்துக்காக பக்தியின் வேஷம் போடுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பக்தியுடையவர்களாக நம்ம இருந்தோன்னா நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வார்த்தையில், நம்முடைய கிரியைகளில் வெளிப்படுத்துவோம். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாய் நாம் வெளிச்சமாய் நடமாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.